வணக்கம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில். டைம் என்னாச்சு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஒரு 4:30 மணி. 4:30 மணி ஆகுது. 4 மணி கிளம்புன்னு பிளான் வச்சுது, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. எல்லோரும் இப்போ கிளம்பின்னு இருக்கோம் அந்த ட்ரிப்புக்கு. சரி, எங்கே போக போகிறீங்க? இந்த வேனில் தான். நீ தான் எங்கே போகிறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறிய பாய். சரி, வண்டி நிற்கிது, ஏறுங்க. இந்த வண்டியில் தான் நம்ம போக போகிறோன்னு சொல்கிறோம். வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வண்டி டூரா? வண்டி டூரா? நீ தான்ப்பா சொல்லணும் என்ன டூருன்னு. இங்கே எங்கே உட்கார போகிறோம் நம்ம? இந்த சீட் தான் நம்மளுக்கு. இதுவா? பார்த்தீங்களா, லேப்டாப் பேக்லாம் போட்டு வச்சிட்டேன். செட்டிங்காக கிளம்பிட்டோம். ஆனால் எங்கன்னு தான் சொல்ல மாட்டேங்கிறான். எங்கன்னு சொன்னால் கேட்க போயிடுமே, என்ன பண்ணுறது? சரி, ஊருக்கு போகிறோம், என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? ட்ரிப்புக்கு போகிறோம், என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? ஒன்றும் இல்லை தெளிவா, தூக்கம் தான் வருது. நான் இவ்வளோ சீக்கிரம் ஏஞ்சிதே கிடையாது. எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? 4:30 மணிக்கு. நீ 4:30 மணிக்கு எழுப்பி விட்டீங்க. இல்லை, தூங்குறதே 4:30 மணி, ஏஞ்சிட்டேன்னு இதோட பெருமையாக சொல்கிறாரு. காற்று சுத்தமாக இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 12 பேர் சேர்ந்த குழுவாக நாங்கள் போக போகிறோன்னு சொல்லியிருக்கான். எங்கே போகிறோன்ட்டு குடும்பக்குழு. இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட வந்திருக்கோம். வணக்கம். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் விக்ரவாண்டிலேருந்து உளுந்தூர்பேட் போகிற டோலில் இருக்கோம். இப்போ டைம் என்னது? 7:30 மணி ஆகுது. காலைல 4:30க்கு கிளம்பணும். வரைச்சா நம்ம ஊரம் பக்கத்தில் ஒரு ஸ்டாப்பிங் போட்டு காலையில் ஒரு டீ பிரேக்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக வண்டி இங்கே வந்து தான் நிற்கிது. கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம், நம்ம டயர்டு, கண்ணெலாம் ரெட் ஆயிடுச்சு. அதுக்கு தான் கண்ணாடி போட்டிருக்கோம். ஓ சரி, போட்டிருக்கேன். வாட்டா எங்கே இருக்கும் சொல்லிட்டியா பாய்? சொல்லிட்டேன். இப்போ எல்லாருமே கொஞ்சம் வண்டிக்கு ரெஸ்ட் விடுறதுக்காக வண்டியை நிறுத்தியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். கரெக்டாக ஒரு 12 மணிக்கு ஏற்காடு போகிறோம். கடைசியாக எங்கே போகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஏற்காடு தான் போகிறோம். அங்கே போயிட்டு என்னன்னு பார்ப்போம். இன்னும் காலையிலேருந்து சாப்பிடல, கொஞ்சம் நேரத்தில் சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன். வெயில் தானே போச்சு அது மேலே. ஸோ சிம்பிளாக சொன்ன அந்த ஏற்காடுக்கு போய் பார்க்கலாம். ஓய், வணக்கம். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முத்துமலை முருகன் கோயிலில் இருக்கும். அது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏத்தாம்பூர், சேலம் மாவட்டம் கிட்டே இருக்குது. சரியான வெயில். இந்த முருகர் எப்படி இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். இந்த வெயில் எத்தனை கூட்டம் வருது. இப்போதான் வந்தோம். இன்னொரு மேட்ரு என்னன்னா, நாங்கள் இன்னும் ஏற்காடுக்கே போகல. 11 மணிக்கு ஏற்காடு போயிடுவோம்னு சொன்னாங்க. மணி பார்த்தீங்கன்னா 11 மணி. இன்னும் எத்தனை மணி நேரம் தெரியல ஏற்காடு போக. என்னன்னு பார்ப்போம். வெயில் வேறு அடித்து கொளுத்தி எடுக்குது. வானம் விட்டு கீழே இறங்கவும் முடியல. சாமியை பார்த்துட்டு நல்ல வேலை ஷார்ட்ஸ் போட்டு வரல. ஷார்ட்ஸ் போட்டு வந்தால் உள்ளே விட மாட்டாங்களாம். ஒரு நல்ல விஷயம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே சாமி கும்பிட வர்றதோட நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்க தான் வராங்க. ஆமாம், அதுவும் இல்லாமல் இதெல்லாம் இது கோயிலா இல்லை என்னன்றது கூட ஒரு டவுட். டூரிஸ்ட் ஏரியா மாதிரி ஆயிடுச்சுங்க கடைசியாக. இப்போ நாங்கள் இங்கே வந்து சாமி பார்த்தாச்சு.
முருகர் கோயிலில் இவ்வளோ ஒரு இது. ஆக்சுவலி இது என்னென்னா மலேசியன் முருகர் கோயில் மாதிரி பண்ணியிருக்காங்களாம். இப்போ தான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு. அண்டு இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். கிளம்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஏற்காடுக்கு இங்கேருந்து 63 கிலோமீட்டர்ஸ். ஸோ போகிறதுக்கு ஏற்காடோட பேஸ்மெண்ட் அதாவது அடிவாரத்துக்கு போகிறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகும்னாங்களா, ஹாஃப்னு சொன்னாங்க. அங்கேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரமாக 18 பெண்டு இருக்கான். பெண்டு என்ன கதைன்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற்காடு கிட்ட வந்துட்டோம். கிளைமேட் செம்ம நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இங்கே பயங்கர டிராஃபிக்காக இருக்கு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு 2 பெண்டு தான். அதை முடிஞ்சோடனே நாங்கள் ப்ராப்பராக ஏர்போர்ட்குள்ளே ரீச் ஆயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நிறைய குரங்கு, ஒரு 2 பாம்பு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பார்த்தோம். என்னது இதெல்லாம் வந்து ரேபிட் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. வந்து மஜாவான ஸ்பாட்ல நின்று இருக்கும். அப்படியே டிராஃபிக்கும் கட்டுங்க. இதுதான் நாங்கள் சொன்ன டிராஃபிக். தெரியல மஜா. பஸ் இது ஒரே கிடையாது. ட்ரீட் அம்மா பிஸ்கெட்டு கேவலமாக இருந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக ஏற்காடுக்கு வந்துட்டோம். கிளைமேட் சும்மா மஜாவாக இருக்குது. மழை பெய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அது மழை இல்லைன்றாங்க. ஃபாக்னால வர அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக குளிருது. தெரியாமல் டிஷர்ட்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். கடைசி நேரத்தில் தலைவன் ஹூடி ஒன்று கொடுத்தான். இப்போ நாங்கள் ரூமை நோக்கி போயிட்டுருக்கோம். வண்டியில் தான் வந்தோம். அவங்கள முன்னாடி போக சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்க இந்த மாதிரி கிளைமேட் வந்து சென்னையில் இருந்துச்சுன்னா இந்த டைமுக்கு சூப்பராக இருக்கும். செம்ம ரஷ் வேறு இன்னைக்கு. ஒரு ஹேர்பின் பெண்ட்லேயும் ரொம்ப நேரம் வேறு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 5 ஹேர்பின் பெண்டில் ஒரு பெண்டுக்கும் 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். 11 மணிக்கு வரோன்னு சொன்னோம். டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு செருப்புக்குள்ளே கல்லுலாம் போயிடுது. 2:50. பட் பரவாயில்ல. இப்போ வந்து நாங்கள் வந்துட்டோம். இது பேர் என்ன தலைவா? காட்டேஜா ரூமா? காட்டேஜுன்னு சொல்லலாம், ரூம்னு சொல்லலாம். இப்போ எங்களுக்கு ஹெல்ப்பு கூப்பிட்றாங்க. இப்போ நாங்கள் போகலன்னா அவ்வளோதான் சிக்கம். இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு நாங்கள் எந்த ரூமில் ஸ்டே பண்ணுறோன்னு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். ஓகே, கண்டினியூ பண்ணுறோம். நன்றி. வணக்கம். நாங்கள் இப்போது ஏற்காடு வந்தாச்சு. வந்துட்டு ரூம்ஸ் என்ன பண்ணோம், ரூமில் உள்ளே போயாச்சு. லக்கேஜ்லாம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்துட்டு சுற்றலான்னு பார்க்குறோம். இப்போ டைம் வந்துட்டு எத்தனை மணிக்கு ஆச்சு? டைம் ஒரு 4:30 மணி. இப்போ வந்து இங்கேருந்து வேனில் கொஞ்சம் ஸ்லோப்பில் மேலே ஏறிட்டு கொஞ்சம் சீனரிஸ்லாம் பார்த்துட்டு வரா மாதிரி. 5 மணிக்கு சில இதெல்லாம் மூடிடுவாங்களாம். ஸோ அதுக்குள்ளே எல்லாத்தையும் பார்க்கணும். வேன் இங்கே நிற்கிது. நாங்கள் மேலே நேற்று தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக அதுக்கும் மேலே அந்த ரூமில் அங்கே இருக்கோம். ஆக்சுவலி அது எப்படின்னு ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு, அது ஃப்ளோராக என்னன்னு தெரில, நாங்களே ஏறி தான் போனோம். அங்கே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு ஒரு பெட்ரூம், கிச்சன், ஹால், அப்புறம் ஒரு பாத்ரூம் இருக்குது. சேம் மேலேயும் பால்கனி அண்ட் ஒரு பெட்ரூம் வித் பாத்ரூம் இருக்குது. ஃபுல்லாக பனி மறைச்சிருச்சு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏற்காடில் வந்து ஒரே சம்மர்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் டிஷர்ட்லாம் போட்டு வந்தோம். நேற்று சடனாக வந்து ஆலங்கட்டி மழை பெஞ்சதுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு நாள் தான் மழை வந்துட்டு போயிடும்னு பார்த்தா இன்றைக்கி சரியான பனி. எல்லோரும் அங்கே குளிர் நடுங்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் தான் டிஷர்ட் போட்டு சுற்றின்னு இருக்கோம். எப்போ குளிர் வரப்போகுதுன்னு தெரியல. குளிர் வந்து நாங்களாக இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, அடுத்து மூவிங்கில் பார்ப்போம். பாய். வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒண்டிக்கடை பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏதோ ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை பார்க்கறதுக்காக வந்தோம். ஆக்சுவலாக கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. சென்னையிலே இவ்வளோ நாள் இருந்துட்டோம். சரியான டிராஃபிக் வேறு இங்கே. சண்டேன்றதுனால செம கூட்டமும் கூட. ஏற்காடு எப்படி இருக்கு ஜி? மஜாவாக இருக்குது ஏற்காடு. சம்மர் டைம், சென்னையில் சம்மர் டைம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வீட்டோட கரண்ட் பில் கம்மியாகும். கரெக்டாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லோரும் மறக்காமல் ஏற்காடுக்கு வந்துட்டு போங்க. ஸோ இதுதான் அதுக்கும் சரியாக தெரியல. பட் லைட்டிங்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே போய் என்னன்றது நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொட்டானிக்கல் கார்டன் போகலான்னு நினச்சோம். அங்கே சம்மர் கூட்டனால வந்து ஏரி பூங்கா அங்கே நம்ம போக போகிறோம். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்காட்டில் தானே இருக்கும். உள்ளே பாருங்கள், கிளைமேட் சும்மா ஜில்லோவாக இருக்கும். இந்த ஜில்லுன்ற வார்த்தை வியூ நல்லா இருக்குது. பட் ரொம்ப பனி பெய்யறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஆப்போசிட் அந்த லேக் வியூ தெரில. இது வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் ஆப்போசிட்லேயே வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஏதாச்சும் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். டிக்கெட் வைக்கிறாங்க. ஸோ டிக்கெட் வந்து வச்சுருக்காங்க. எவ்வளோன்றது நாங்கள் வந்துட்டு கேட்டுட்டு சொல்கிறோம். ஆக்சுவலி இங்கே டிக்கெட் வந்துட்டு பெரியவங்களுக்கு 40 ரூபா, உங்களுக்கு 20 ரூபா வச்சுருக்காங்க. அண்ட் கேமரா எடுத்துன்னு வரது வந்தால் 50 ரூபா. வீடியோ கேமராவாக இருந்துச்சுன்னா 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தமாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிளைமேட் தான் பார்க்க வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது. எங்களால் ஆக்சுவலாக ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுது இந்த கிளைமேட்டை. இப்போ தான் ரீசெண்டாக சச்சின் படம் ரீரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இருக்குது. இந்த நேரத்துலேயும் வந்து செம கூட்டமாக இருக்குது. கண்ணு தான் தெரியல, ஒரே பனி மட்டும்தான். ஆக்சுவலி இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேமரா வியூ செக் இடத்துல வந்துட்டு லேக்கு. அது வந்து ஆக்சுவலாக லேக்கு. தண்ணி உங்களுக்கு தெரியும். இதனால முடிஞ்ச அளவுக்கு காட்டுறோம். இல்லை பாட்டி, இதோ ஃபுல்லாக பனி இல்லை தான். பாட்டி, பட் இல்லை பாட்டி பாருங்க, ஃபுல்லாக பனி வந்திருக்கிறதுனால எதுவுமே எங்களால் காட்ட முடியல. இங்கே தான் பார்க்க முடிஞ்சதுன்னா இந்த அங்கே ஒரு போட்டு போகுது. அது அங்கே போகுது, அங்கே தான் போயிட்டுருக்கு. பனி இருக்கிறதுனால எதுவுமே எங்களால் பார்க்க. இப்போ இவங்க ஜாலியாக போட்டில் கூட்டின்னு போனால் போவோம். ஆனால் கூட்டின்னு போக மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு போகிறோம். தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னோட குளிர் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபாக்னால அப்படியே ரொம்ப மழை பெஞ்சா மாதிரி இருக்குது. மண்டலம் ஈரமாக இருக்குது. டேய் வர்ஷன், இங்கே பாடுற ஏதோ ஒன்று இருக்குது கீழே. கோழிக்கால். கோழிக்காலா ஈகிள் காலாடா? இவ்வளோ பெருசாக இருக்குது. இது பறவை கால் தான். இது யாரோ அடிச்சு போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க போலயே. புறாவா இருக்குமா? அப்போ கைஸ் பார்த்து வாங்க. கார்டன்னு சொல்லிட்டு இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய பரவுது. கோவிட் வேறு இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு. மாஸ்க் போட்டு சேஃபாக இருங்க. மாஸ்க் போட்டு சேஃபாக இருங்க. மேக்ஸிமம் ஏற்காடுக்கு வந்தீங்கன்னா தலையில் குல்லா போட்டுக்கோங்க. அமுக டுமுக அமால் டுமால்.